ஹாய் வியர்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபார்ம். நம்மளுடைய ஃபார்முக்குள்ளே இந்த மாதிரி வந்து ஒரு ஷெட்டு மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஷெட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மழையோ வெயிலோ இருக்க டைமில் நம்ம வந்தோம் கார்டனுக்கு அப்படின்னா, நம்ம வெளியில் நனைஞ்சிக்கிட்டோ இல்லை வெயிலில் நின்றுட்டோ இருக்க முடியாது தீஞ்சிக்கிட்டு. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம வரோம் ஒரு நாள் முழுக்க இருக்கோம் அப்படின்னா ஏதாவது வந்து செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை ஏதாவது சிட் அவுட் பிளேஸ் மாதிரி நம்ம லஞ்ச் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த சிட் அவுட் பிளேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த மாதிரி ஆலோ பிளாக் கல் வச்சு செவுரு இவ்வளோ தான் நாங்கள் வந்து கட்டியிருக்கிறது. இதுக்கு மேலே வந்து எழுப்ப போகிறதில்ல, ஏன்னா காற்றோட்டம் இருக்காது, ரூம் மாதிரி ஆகிடும் அப்புறமா. ஸோ அதனால வீட்டில் இருந்த ஸ்லாப்லாம் வச்சு கட்ட சொல்லிட்டோம். ஆலோ பிளாக் கல் மட்டும் எடுத்து வந்துட்டு அதுதான் இப்போ அந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு. இது நம்ம சப்போஸ் நம்ம வந்து இங்கே ஒரு நாள் 2 நாள் இருக்கோம், விட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் குழந்தைங்களோட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம். கேஸ் அடுப்பு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மழைலாம் பெஞ்சால் அந்த தண்ணியெல்லாம் வெளியே போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஃபார்ம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா பைப் வச்சு இந்த மாதிரி செட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம உள்ளவே வந்து தண்ணி நின்றுடக்கூடாது இல்லையா, அதனால். ஸோ இந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து செட் பண்ணி வெளியில் வந்து தண்ணி அனுப்புறதுக்கு பைப் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே எங்கள் வெங்கி எங்களை மோப்பம் பிடிச்சி வந்துட்டான். அவரை வந்து பார்க்குறதே இல்லை, வீட்டுக்கு போய் பார்க்குறதில்ல. வீடு வந்து ரெண்டல் விட்டாச்சு. ஸோ அதனால் நாங்கள் வீட்டுக்கு போகிறது கிடையாது. ஃபார்முக்கு மட்டும் வந்துட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு என்ன வேலை நடக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். செடியில் ஏதாவது காய்கறி இருந்தால் பறிச்சுட்டு போயிடுவோம். அவர் எங்களை பார்த்த உடனே ஒரே குஷியாயிட்டாரு. ஸோ இங்கேருந்து நான் போகவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனை ஒரு வழியை சமாளிச்சுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கே போனோமே. எப்பவுமே நம்ம ஒரு ஜீவனை வளர்க்குறோம் அப்படின்னா அது நன்றி உள்ளதுங்க. ஸோ நம்ம எங்கே இருந்தாலும் எப்படியாவது மோப்பம் பிடிச்சிட்டு வந்துடுறான். நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இந்த ஃபார்முக்கு வருவோம். ஆனால் அவன் டெய்லி வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ட்டு வேலை செய்கிறவங்க எங்களுக்கு வந்து சொல்லுவாங்க வந்த உடனே. இப்போதைக்கு இவ்வளோ தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஒர்க்கு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வெளியே தரெல்லாம் போடுறதுக்காக இதெல்லாம் வந்து திம்ஸ் போட்டு இடிச்சிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஃபோட்டோவை ஒரு கிளிப்பிங் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.